உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன பத்மா? என்னடி, எதுக்கு இப்ப எல்லாரையும் கூப்பிட்டுருக்க? அண்ணி என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? ஜானகி என்ன பண்ணா? அடகு கடைக்கு போய் நகைய அடகு வச்சிருக்காங்க. என்ன நீ சொல்றீங்க? உண்மையாவா? ஆமா, ஏதோ செயினோ மோதிரத்தையோ மட்டும் அடகு வைக்கல, தாலி செயினை அடகு வச்சிருக்காங்க. ஏய், என்னடி சொல்ற? தாலி அடகு வச்சாளா? ஆமாமா, அந்த அடகு கடையில் போய் விசாரிச்சுட்டு தான் நான் வரேன். அடகு கடைக்காரன் தான் சொன்னா தாலி செயினை அடகு வச்சாங்கன்னு. ஐயோ, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அவ? ஏய், என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? நீ தாலி செயினை அடகு வச்சிட்டன்னு பத்மா சொல்றா. அடகு வச்சியா? ஆமா அத்தை. என்ன பண்ணிருக்கிற நீ? நம்ம குடும்பத்துல இருந்துகிட்டு இப்படி பண்ணிருக்க? எதுக்காக இப்படி பண்ண? கதிரை ஜாமீன்ல எடுக்க 3 லட்ச ரூபாய் பணம் தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் அடகு வச்சேன். ஐயோ, அதான் அவனை ஜாமீன்ல எடுக்க வேண்டான்னு அண்ணன் சொன்னாருல்ல, அவர் பேச்சுக்கு மரியாதை கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கீங்களா? கதிரை யாரோ இல்ல, என் பொண்ணோட புருஷன், இந்த வீட்டோட மருமக. அவனை சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்தவனா. அவனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு என்னால விட முடியாது. அவன் அங்க ஜெயில கஷ்டப்படுறப்ப எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? தனா கழுத்துல கதிர் தாலி கட்டியிருக்கான். கடைசி வரைக்கும் அவங்க 2 பேரும் தான் ஒன்னா வாழணும். அப்ப தாலியை விட அந்த கதிரவன் முக்கியமா போயிட்டான்ல? அண்ணாண்ணே, கோவப்படாதீங்கண்ணே. அண்ணி அந்த அர்த்தத்துல சொல்லல. என்னதான் இருந்தாலும் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் கதிர் இந்த வீட்டோட மாப்பிள்ள. இந்த வீட்டோட கௌரவம், மானம் இதெல்லாம் போயிடக்கூடாதுன்னு தானே நம்ம எல்லாரும் இவ்வளவு போராடிட்டு இருக்கோம். அதுக்காக தானே அண்ணி இப்படி பண்ணிருக்காங்க. டே சிவா, அவனை இந்த வீட்ல யாருமே மாப்பிள்ளையாவே ஏத்துக்கல. அவனுக்கு என்ன நினைப்பு என்ன? அவன் ஜெயிலுக்கு போனா போயிட்டு போறானே, நமக்கு என்ன வந்துதான்? ஏய், என்னடி சொல்லிட்டு இருக்க நீ? ஒருவேளை கதிரு நிஜமாவே எந்த தப்பும் பண்ணாம கூட இருக்கலாம்ல. அதனால கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இரு. அவனை ஜாமீன்ல எடுக்கணும்னு நீங்க எதுக்காக உங்க தாலி செயினை வைக்கணும்? அதுக்கு எங்கேயாவது கடன் வாங்கியிருக்கலாம்ல. இங்க பாருங்க, ரகுராமோட மனைவி 4 பேர் முன்னாடி போய் நின்னு கடன் கேட்டா அது அவருக்கு தான் அவமானம். அவரு பேரை என்னைக்குமே நான் கெட்டு போக விட மாட்டேன். மத்தவங்க முன்னாடியும் நான் கையேந்தி நிக்க மாட்டேன். என் புருஷன் எனக்கு கட்டின தாலிய, என் பொண்ணோட தாலிய காப்பாத்ததான் நான் அடகு வச்சிருக்கேன். அதுல எந்த தப்பும் இல்ல. அம்மா, இப்படி எல்லாரும் அவங்களா முடிவெடுக்கிறதாலதான் இந்த வீட்ல நான் எதுலயும் தலையிடுறதில்ல. தாலிய அடகு வைக்கிறப்போ வீட்ல ஒரு வார்த்தை கேட்கணும்னு தோணல. அண்ணே, அண்ணி தனாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே இப்படிலாம் பண்ணிருக்காங்க. சார், கதிர் பேர்ல ஜாமீன் வாங்கியாச்சு. இங்க பாருங்க, ஊரை விட்டு எங்கேயும் போக கூடாது. டெய்லி ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போடணும், சரிங்களா? கான்ஸ்டபிள் சார், அவரை வெளியில விடுங்க. ஓகே சார். கதிர் பாத்து, மெதுவா வா. சார், கூட்டாயிட்ட சார். இதுல ஒரு சைன் பண்ணுங்க. சைன் பண்ணு. எப்ப விசாரணை கூப்பிட்டாலும் வரணும்.
கூட்டிட்டு போங்க. வா கதிர். எப்படி போட்டு அடிச்சிருக்காங்களே. ஐயோ அழாதீங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல. ஐயோ, அவங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடா? யாராவது இப்படி அடிப்பாங்களா? அத்த, நான் நல்லா தான் அத்தா இருக்கேன், எனக்கு ஒண்ணும் இல்ல. என்ன மன்னிச்சிருடா கதிரு. எல்லாம் என்னாலதான், எல்லாம் என்னாலதான். உங்களாலயா? அது என்னன்னா, இல்ல உன்னை அரெஸ்ட் பண்ணும்போது அவங்களால எதுவும் செய்ய முடியாம போயிடுச்சேன்னு சொல்ல வந்தாங்க. அத்த, நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த கார்த்திக் தான் வேணும்னே மறைஞ்சிருந்து என்ன மாட்டி விட பாக்குறான்னு நினைக்கிறேன். சரி, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ வா. உள்ள வாடா. வா, மெதுவா மெதுவா. கதிரு, ரொம்ப வலிக்குதாடா? இப்பெல்லாம் பெருசா வலி இல்ல. ஐயோ, விசாரிக்கிறவனு தானே கூட்டிட்டு போனாங்க, அப்புறம் ஏன்டா இப்படி அடிச்சிருக்காங்க? அத்த, அதான் நான் வெளியே வந்துட்டேன்ல, அழாதீங்க. மாயா சொன்னா என்ன ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு நீங்க செயினை வச்சீங்கன்னு. ஏன் அத்தை எனக்கு அதெல்லாம் வச்சீங்க? டேய், நீ இந்த வீட்டோட மருமகன் மட்டும் இல்லடா, என் சொந்த பையனை தானே உன்னை பாக்குறேன். உனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு எப்படிடா என்னால விட முடியும்? டேய், இது பாருடா, நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த விஷயத்துல உன் கூட யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் உன் கூட இருக்கேன். புரியுதா? நீ எதையும் யோசிக்காம பாடு. பெரியம்மா, அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும். நீ பாடு. தனா, பாத்து கோடி. நான் செஞ்ச தப்புக்கு பாவம் அந்த பையன் எதுக்கு அனுபவிக்கணும்? போதும் மாயா, போதும். நான் போலீஸ்ல போய் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். ஐயோ பெரியம்மா, ப்ளீஸ் அத மறந்துடுங்கன்னு சொல்றேன்ல. மாயா, கதிர்க்கு எதுவும் ஆகாது. என்னால முடியல மாயா. எத்தனை நாள் இந்த உண்மையை மறைக்க முடியும்? இப்படி ஒவ்வொரு நாளும் என்னால செத்துக்கிட்டே இருக்க முடியாது மாயா. பெரியம்மா ப்ளீஸ் பயப்படாதீங்க, இது எல்லாமே கொஞ்ச நாள்ல சரியாயிடும். எப்படி மாயா சரியாகும்? இப்பதான் போலீஸ் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களா கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நாமளா போய் ஒத்துக்கிறது எவ்வளவோ நல்லதுன்னு தோணுது மாயா. நான் ஐயோ போறேன். பெரியம்மா, அப்படி பண்ணாதான் நம்ம குடும்பத்துக்கு இன்னும் பெரிய பிரச்சனை வரும். நீங்க தேவையில்லாம எதுவும் யோசிக்காதீங்க ப்ளீஸ். பெரியம்மா பாருங்க, இப்ப கதிர் வந்துட்டான், இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.